பரம்பொருள் பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்திடல், என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய், அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே. இந்த பாட்டுக்கு நம்ம அர்த்தம் பார்த்து கொண்டு வரோம். அறிவிலே தெளிவு முதல் வார்த்தை, முதல் பாயிண்ட். 6 பாயிண்ட் எழுதணும். 6 விஷயங்கள் மகாகவி பாரதியார் இறைவரிடத்தில் இதெல்லாம் எனக்கு கொடு என்று பிரார்த்தனை செய்கின்றார். அப்படி 6 பாயிண்ட் பார்த்தோம். இது நம்ம எல்லோருக்குமே தேவை. நம்மளுடைய இந்து தர்மம், நம்முடைய மதம், நம்முடைய பாரத பண்பாடு என்ன சொல்லுதோ அதை அப்படியே அழகான பிரார்த்தனையாக கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு நிறைவான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அதை இங்கே கேட்டிருக்கிறார். அதனால் இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோம்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும், நிறைவானதாக இருக்கும். அதனால தான் இந்த முகாமுக்கு நான் இதை மட்டுமே விஷயமாக எடுத்துக்கொண்டேன். வேறு மற்ற நிறைய சப்ஜெக்ட் இருந்தாலும் இந்த ஒரு பிரார்த்தனையை மையமாக வைத்துக்கொண்டே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது முக்கியமான பண்புகள், முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம இதை திருக்குறளோட ஒப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் திருக்குறளில் அதில் பொருத்தமான திருக்குறளை எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம். நேற்று இன்றைக்கு தேதி எழுதிக்கலாம் நோட்டில். இன்றைக்கு தேதி குரோதி வருடம், தமிழ் வருடம் குரோதி வருடம், வைகாசி மாதம் 16ஆம் நாள், கிழமை, புதன்கிழமை, 29/5/2024, வகுப்பு 1. வகுப்பு எடுக்கிறது நான் பூர்ணானந்த சுவாமி. முதல் பாயிண்ட் என்னது? அறிவிலே தெளிவு பார்த்தோம். அறிவிலே தெளிவை நம்ம எப்படி நேற்று எழுதிட்டோம், ஆனால் எழுத வேண்டாம், நம்ம நினைவுக்காக சொல்கிறேன். நான் முதல் 2 பாயிண்ட்டு நீங்கள் எழுத வேண்டாம். அப்புறம் இன்னைக்கு தொடர்ச்சியாக எழுதிக்கலாம். முதல்ல தெளிந்த அறிவு. அறிவிலே தெளிவுன்னு வேணா அர்த்தம் பார்த்தோம். தெளிந்த அறிவுன்னு பார்த்தோம். அதுக்கு என்ன திருக்குறள் பார்த்தோம்? இந்த வெரி குட். சொல்லலாம் அவருக்கு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி, நன்றின் பால் உய்ப்பது அறிவு. என்ன பொருள்? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த பொறிகள், உடம்புக்கெல்லாம் பொறிகள்னு பேர், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த உலகத்தை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கருவிகள். அதான் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு இருக்குல்ல, அதுதான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்ங்கிற 5. அதோட அதை இயக்கக்கூடிய மனசு உள்ளே இருக்குது. 5 + 1 6. இவைகளை அதனுடைய போக்குக்கு போக விடாமல் நம்ம அறிவால் எது நல்லது கெட்டதுன்னு யோசித்து பார்த்து, இதை பார்க்கறது நல்லதா கெட்டதா, இதை கேட்கறது நல்லதா கெட்டதா, இதை சாப்பிட்றது நல்லதா கெட்டதா, இந்த வாசனை உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்வதற்கு தான். அப்படி ஆராய்ச்சி பண்ணி கெட்டதா இருந்தால் விலக்கிட்டு நல்லதா எடுத்துக்கொள்ளணும். அதுதானே? இப்போ சாப்பாடு வாசனை, அந்த வாசனையை பார்த்தாலே தெரியுது இது கெட்டு போன உணவு, இது நல்ல உணவு. வாசனை காமிக்கிறது இல்லை. கெட்ட உணவு, பழைய உணவு, ஊசி போன உணவுனாக்கா வாசனையிலே தெரிந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம்? இது சாப்பிட தகுதியானது இல்லை. சாப்பிட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வாயில் போட்டாலும் தெரியும், சுவையிலையும் தெரியும் இது நல்ல சுவை, இது கெட்டு போன சுவை, இது அடிமை போச்சு அப்படின்னு தெரியுது. வாசனையிலேயே நமக்கு தெரியுது. இல்லை கை வச்சு பார்த்தாலே தெரியும் குழ குழன்னு இருக்குன்னா. பழம் குழ குழன்னு இருக்குது, பார்த்தாலே தெரியுது. கை வச்சு தலைவி பார்த்தா அது அடிமை போனதுன்னு தெரியுது. தெரிஞ்சுக்க முடியுதுல்ல? சாப்பாட்டு விஷயத்தில் நல்லது கெட்டதுன்னு பார்க்க. இல்லை கண்ணால் பார்த்தாலே தெரியுது, அதில் ஏதோ புழு இருக்குனாக்கா தவிர முடியுமா? அப்போ பார்த்தாலே அது இது நல்ல உணவு இல்லை, இது நல்ல உணவுங்கிறது தெரிகின்றது. மனிதனுக்கு மட்டுமல்ல, ஆடு, மாடு, விலங்குகள் எல்லாத்துக்குமே இந்த கருவிகள் இருக்குது. அதை வைத்து கொண்டு தான் அதற்கான உணவை அது
தேடுது. ஆடு மாடு எப்படி கண்டுபிடிக்குது? அதுக்கு வாசனை தான். இந்த புல் நிறைய செடி கொடிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிடுதா? புல்லில் கூட எல்லா புல்லையும் சாப்பிட்றதில்ல. சிலது சாப்பிடும், சிலது சாப்பிடாது. எல்லா இலத்தலைகளையும் சாப்பிட்றதில்லை சிலது. அப்போ அதுக்கு என்னது? அதோட வாசனையை வைத்துக்கொண்டு இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாதுங்கிறது அதுக்கு பரம்பரையாக அந்த அறிவு வந்து இருக்கு. அப்படி இருக்கு. அதனால் இந்த அறிவு கடவுள் எதுக்கு கொடுத்துருக்கிறார்? இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதற்காக கொடுத்துருக்கிறார்? நம்ம உலகத்தை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி ஆராயறதுக்கு நம்ம கூடுதலாக மனசுங்கிறது புத்திங்கிறது இருக்குது. விலங்குகளுக்கு அது அப்படி இல்லை. அதுக்கு ரெக்கார்டாக பரம்பரையாக என்ன சாப்பிடுதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வரும். அப்போ அதோட ஜெனட்டிக்லேயே வருது. கண்ணுக்குட்டினாக்கா ஆடு அப்படின்னாக்கா அதோட அம்மா அப்பா என்ன சாப்பிட்டதோ அதை சாப்பிடும். புலி சிங்கம்னாக்கா அதோட அம்மா அப்பா என்ன சாப்பிட்டதோ அதை சாப்பிடும். அதற்கு மேலே அதை யோசித்து அதை சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்குமா? ஆட்டுக்காலில் சூப்பு போட்டு சாப்பிடணும்னு நினைக்குமா? இல்லை அருகம்புல்லை சூப்பாக்கி குடிக்கணும்னு ஏதாவது ஆடு மாடு நினைக்குமா? வருஷம் முழுக்க இந்த புல்லாவே சாப்பிட்டு இருக்கமே, நம்ம கொஞ்சம் பர்கர் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்குமா? ஆடு மாடு நினைக்காது. அதை சமைச்சு சாப்பிடணுமோ இல்லை அது வேறு மாதிரி மாற்றி அரிசியை நல்லா ஆட்டி இட்லி ஆக்கி தோசையாக்கி சாப்பிடணும்னு அது நினைக்கிறது இல்லை. அது கிடைக்கிறது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதனுக்கு என்னது? கூடுதலாக இந்த அறிவாற்றல் இருக்கிறதுனால இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு நல்ல விஷயங்களை பார்க்கறது, கேட்குறது, கொடுக்குது, உடம்புக்கு தேவையானதை அதை இன்னும் பக்குவப்படுத்தி இன்னும் சுவையாக்கி இன்னும் நல்லா அழகாக அனுபவிக்கிறதுக்கு கூடுதலாக மனசு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தவறான அறிவுனால அல்லது அறிவு இல்லாததுனால இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு சொல்கிறதை கேட்காம அதையும் மீறி நம்ம தவறான உணவு பழக்கத்துக்கு அடிமையாகிடும். அப்படி தானே? லேஸு சாப்பிட்றதுக்கு நல்லதா உடம்புக்கு? குர்குரே சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதா? அதில் முழுக்க கெமிக்கலாக இருக்குது, ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் இருக்குது. அதான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இருக்குல்ல, செயற்கை சுவையூட்டிகளால் அதுக்கு ஒரு செயற்கையான சுவையாக கொடுக்குறான். மிகுதியான சுவை இருக்குது, மிகுதியான காரம் இருக்குது, மிகுதியான உப்பு இருக்குது, கலரும் பார்த்தா செக்கச்சவேர்னு பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம அதை சாப்பிட்டு அது உடம்புக்கு நல்லதானா? நல்லது இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் அதோட டேஸ்ட்டுக்காக அதை சாப்பிட்றோம். அப்புறம் அதுக்கு அடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு இயற்கையான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் சாப்பிட்டாக்கா அது டேஸ்ட்டே தெரியறதில்லை. அது நமக்கு சுவையற்றதாக தெரியுது. அப்படி தானே? ஏன்னா இயற்கையாகவே காய்கறி, கீரைகள், பழங்களில் ஒரு உப்பு இருக்குது. அதுக்குன்னு சில கேரட்லாம் இனிப்பு இருக்குது. அது மிதமாக இருக்கும். இப்போ எல்லா அறுசுவையும் இயற்கை பதார்த்தங்களில், செடி கொடி தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய காய்கறி, கீரைகள், பழங்களில் எல்லா அறுசுவையும் இருக்குது. ஆனால் அது மிதமாக குறைவான அளவு உடம்புக்கு ஆரோக்கியமான அளவில் அது இருக்கும். ஆனால் நம்ம இந்த கெமிக்கலால் செயற்கையாக சாப்பிட்டு அதிகமான சுவைக்கு நம்ம நாக்கை அடிமைப்படுத்துனதுனால இதெல்லாம் நமக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தெரியும். அதனால தான் காய்கறி, கீரைகள்லாம் வேண்டான்னு சொல்கிறோம். ஏன் வேண்டான்னு சொல்கிறோம்? அதை வாயில் போட்டாக்க ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி நமக்கு தோணுது. ஏன்? அதிகமான டேஸ்ட்டில் சாப்பிட்டு செயற்கையான டேஸ்ட்டுக்கு நாக்கு அடிமையானதுனால. அதனால் நம்ம குழந்தையிலேருந்தே இதெல்லாம் இந்த செயற்கை டேஸ்ட்டெல்லாம் இல்லாமல் இயற்கையாக சாப்பிட்டு பழகி இருந்தோம்னா நமக்கு அது சுவையுடையதாக நல்லா இருக்கிறதா தெரியும். புரியுதில்ல? நான் சொல்கிறது புரியுதில்ல? வித்தியாசம் தெரியுதில்ல? அதெல்லாம் ஓவர் டேஸ்ட்டு, செயற்கையான டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இயற்கை சுவை நமக்கு சுவையற்றதாக இருக்குது. அதனால அது வேணான்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அதுதான் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த அறுசுவையும் உடம்புக்கு தேவை. அளவுக்கு அதிகமாக இருந்தால் உடம்புக்கு கெடுதல், சுவையே இல்லாமல் இருந்தால் உடம்புக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, சத்து இல்லை. அப்போ மிதமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு தான் கடவுள் அறிவை கொடுத்துருக்கிறார். அப்படி நல்லது கெட்டதை ஆராய்ந்து தீதோரி கெட்டதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துக்கொள்கிறது. சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ மற்ற மனிதர்களோட பேசுறது. அப்போ நல்ல மனிதனா கெட்ட மனிதனா ஆராய்ந்து பார்க்கணும்ல. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் திருவள்ளுவர் சொல்கிறார். ஒருத்தன் நண்பனை ஆக்கிக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட என்ன குணம் இருக்குது, இல்லை ஒரு ஆளை வீட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கா கெட்ட குணம் இருக்கா, எது அதிகமாக இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து நல்ல குணம் அதிகமாக இருந்தால் அவனை நண்பனாகிட்டான். எல்லாத்தையுமே சில கெட்ட குணங்கள், சில தவறானது இருக்கும். அப்படி இல்லாமல் எதுவும் கிடையாது. முழுக்க 100% நல்லதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது மாதிரி 100% கெட்டதுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகங்கிறது இந்த ரெண்டும் கலந்தது தான். எப்படி இரவு பகல் குளிர் வெப்பம் கலந்து தானே வருது, அதே மாதிரி இயற்கையில் இது எல்லாமே கலந்தது. அதுதான் இயல்பு. அப்படி தான் கடவுள் படைச்சிருக்கிறார். நாமளும் அப்படி தானே இருக்கிறோம். நம்ம முழுக்க நல்லவன் நம்மளை சொல்லிக்க முடியுமா?
இல்லை முழுக்க கெட்டவன் நான் பரம அயோக்கியன்னு நம்ம சொல்லிக்கிறோமா? இல்லையே. நம்மள்கிட்டயும் சில நல்ல குணங்கள் இருக்குது. நம்மளை அறியாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ சில கெட்ட குணங்களும் இருக்குல்ல. இப்போ நம்மளை மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அப்படி தான் இருக்குது, மனிதனும் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? எது நல்லதுன்னு பார்த்து எதில் நன்மை மிகுதியாக இருக்குன்னு பார்த்து இருக்கணும். அதனால தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடினா எது அதிகமாக இருக்குது. நல்லது அதிகமாக இருந்தால் அதை 60% 70% மேலே நல்லது இருந்தால் ஓகே எடுத்துக்கொள்ளலாம். இல்லை கெட்டது அதிகமாக இருந்தால், நல்லது கொஞ்சமாக இருக்குது கெட்டது அதிகமாக இருந்தால் அது எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிகை நாடி மிக்க கொள்ளனா எது மிகுதியாக இருக்கோ அதை வைத்துக்கொண்டு அதை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம அறிவை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் நம்ம அறிவுடையவர்கள். அதுதான் பகுத்தறிவோட வேலை. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிற உடை அது நல்லதா கெட்டதான்னு. கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் போடுறான், பேண்ட்டுன்னு பார்த்தாக்கா நடுவில் ஓட்டையாக இருக்குது, அங்கங்கே கிழிஞ்சு தொங்குது. கேட்டால் அதான் நாகரிகம். அதான் நாகரிகம். காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் அதான் போட்டு இருக்கிறான். அது நாகரிகமா? நாகரிகம்ங்கிறது எப்போ? ட்ரெஸ்ஸு போடாத காட்டுவாசிகளாக இருந்த மனிதன் கொஞ்சம் வெக்கம் மானம் சூடு சொரணையெல்லாம் ட்ரெஸ்ஸு போட ஆரம்பித்தான். அப்போ ட்ரெஸ்ஸை ஆடை அணிய ஆரம்பித்தது தான் நாகரிகம். அதுதானே? இப்போ என்ன நாகரிகம் முத்த என்ன ஆகுது? ஆடை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படியே அப்போ அது நாகரிகமாக திரும்ப ரிவர்ஸில் நம்ம போகிறோம்னு அர்த்தம். காட்டுவாசி ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுதானே? சினிமா நடிகை எல்லாம் பார்த்தா, இல்லை வெளிநாடுகள் அமெரிக்கா அந்த மாதிரி, இல்லை டிவிலெலாம் அந்த மாதிரி சேனல் பார்த்தாக்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க? இவ்வளோதான் போட்டிருக்காங்க. 4ஆம் கிளாஸ் படிக்கிற போது வாங்கின சட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போட்டுருக்காங்க. அது நாகரிகமாக? காட்டுவாசி பார்த்தா அவனும் அப்படி தான் இருக்கான். ஏதோ இலையோட இடுப்பில் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ இது நாகரிகம் கிடையாது. திருவருஷத்தில் காட்டு மிராண்டித்தனமாக போயிட்டு இருக்கான். நாகரிகம் என்னது? உடம்பை மறைக்கிற மாதிரி ரகசியமான உழைப்புகளை மறைக்கக்கூடியதாக ஆடை இருக்கணும். அது ப்ரைவேட் பார்ட். இப்போ ப்ரைவேட் பார்ட் மறைவாக தான் இருக்கணும். அது வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் ப்ரைவேட் பார்ட் கிடையாது, இருக்குல்ல? புரியல? அப்போ அது நாகரிகம் இல்லை. அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம பார்க்கணும். நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லுது? நம்ம வேஷ்டி சட்டை போடு, முழுசாக உடம்பை மறைச்சிருக்கணும் சொல்லியிருக்குல்ல, அப்படி இருக்கணும். நம்ம வீட்டில் தனியாக இருக்கிற பொழுது சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் வெளியே வர்ற பொழுது முழுசாக இருக்கணும். அதில் கூட மேலை கலாச்சாரத்தில் பார்த்தா, இந்த சினிமா இல்லை மற்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல குளிர் பிரதேசத்தில் கூட பார்த்தா ஹீரோ நல்லா கோட் ஷூட் போட்டு ஜம்முன்னு இருப்பார். முழுக்க போட்டுருப்பார், டையெல்லாம் எல்லாம் போட்டிருப்பார். ஆனால் ஹீரோயின் எப்படி இருப்பாங்க? இல்லை. அப்போ என்னது? அது பெண்களை போக பொருளாக அவன் காட்டுறான். அது அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயற்கையாக ஏற்படுத்துகிறான். காஷ்மீரில் டான்ஸ் ஆடி இருப்பார் விஜயும், ஹீரோயின் யாரோ டான்ஸ் ஆடி இருப்பார். இவரு நல்லா முழுக்க ஃபுல்லு ஜம்முன்னு கோட் ஷூட் போட்டு இருப்பார். அந்த அம்மா குளிரில் அரைக்குறை ட்ரெஸ்ஸில் குளிரில் ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி தானே? காஷ்மீரில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருக்க முடியுமா? ஆனால் அப்படி போட்டால் தான், அப்படி படம் எடுத்தால் தான், பாட்டு எடுத்தால் தான் இன்னும் உட்காந்து பார்ப்பான். அதுக்காக அப்படி பண்ணுறான். அவங்கள துன்புறுத்தி இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதுல்ல? குளிர்னா அவங்களுக்கும் குளிரும்ல. காஷ்மீரில் இல்லை அண்டார்டிகாவில் படம் எடுக்கிறான், அங்கேயும் அரைக்குறை ட்ரெஸ்ஸு தான் போட்டுருக்கு. இவர் மட்டும் கோட் ஷூட் போட்டு ஜம்முன்னு அப்படி மாடர்ன் மேன் அப்படின்னாக்கா இவர் எப்படி இருக்கிறார்? அப்படி கம்ப்ளீட்டாக இருக்கிறார். கம்ப்ளீட் மேன் அப்படின்னா ரேமான் கோட் ஷூட் போட்டு தான் கம்ப்ளீட் மேன். அப்புறம் அதே இது பெண்களுக்கு இருக்கணும்ல. பெண்களுக்கு அதே மாதிரி முழுசாக மறைக்கிற மாதிரி இருந்தால் தானே கம்ப்ளீட் உமனாக இருப்பாங்க. ஆனால் கம்ப்ளீட் மேன்னா ரேமான் கோட் ஷூட் போட்டு ஜம்முன்னு அப்படி இருந்தால் கம்ப்ளீட் மேன். ஆனால் பெண்களை காமிக்கிற பொழுது சினிமா விளம்பரம், டிவி விளம்பரம் எல்லாத்தையும் காமிக்கிற பொழுது அரைக்குறை ட்ரெஸ்ஸை காமிச்சிருக்கு. அப்போ இது என்னது? தப்பான கலாச்சாரம். நம்மளதில் அப்படி கிடையாது. நம்மளதில் ஒரு டிவி விளம்பரம் பாரம்பரியமாக எடுத்து அப்படி இருப்பாங்க. அழகாக புடவை கட்டி, பட்டு புடவை கட்டி, தலையில் பூ வச்சு, நல்லா பொட்டெல்லாம் வச்சு, தலையில் மணி பூவெல்லாம் வச்சு அப்படி தானே வருவாங்க. பாரம்பரியமான ஆடை அப்படிங்கிறது அதுதான். அப்போ அந்தளவுக்கு நல்லா உடம்பை மறைக்கிற மாதிரி இருக்கிற ஆடை நாகரிகமானது. அப்போ அறிவில் இதெல்லாம் பார்க்கணும். எது சரியானது அப்படிங்கிறது உணவு, உடை, அப்புறம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பொது இடத்துல நடந்து கொள்கிற விஷயங்கள், அதில் எது நல்லது கெட்டது, ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறது, இல்லை வீட்டுக்கு ஒரு வேலையால் எடுக்கிறது, இப்படி எதா இருந்தாலும் அதில் எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி நல்லதை தேர்ந்தெடுக்கிறது தான் அறிவு. அதான் தெளிந்த அறிவு. அதனால் தெளிந்த அறிவுல அவ்வளோ இருக்குது. அது முக்கியமானது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மன உறுதி. நெஞ்சிலே உறுதிங்கிறத நம்ம மன உறுதி அப்படின்னு சுருக்கமாக எழுதிட்டோம். மன உறுதி இது ரெண்டு நேரத்து பார்த்தாச்சு. அதுக்கு என்ன திருக்குறள் பார்த்தோம்?
சொல்லலாம். துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. ஒரு தடவை சொல்லலாம். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை செய்க, அல்லது துன்பம் உறவரினும் இன்பம் பயக்கும் வினை துணிவாற்றி செய்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துன்பம் உறவரினா மிகுதியான துன்பம் வந்தாலும் துணிச்சலோட, மன உறுதியோட, தைரியத்தோட நல்ல காரியத்தை தொடர்ந்து செய். இன்பத்தை தரக்கூடிய, உண்மையான நன்மையை தரக்கூடிய நல்ல காரியங்களை விடாமல் செய்யணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லதா? அது கொஞ்சம் நாளைக்கு எந்திரிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நன்மைன்னு நம்ம தெரிந்து கொண்டு விடாமல் கடைபிடிக்கணும். யோகாசனம் பண்ணுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, அது உடம்புக்கு நல்லது. ஆரம்பத்தில் பண்ணுற போது கஷ்டமாக தான் இருக்கும். கை கால் வளையிறது கஷ்டமாக தானே இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது. ஆனால் பழகிட்டால் அது நமக்கு இன்பம், அதனால நன்மை. அதனால் உடம்பு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஃபிட்டாக இருக்கும். அப்படிங்கிற அதனுடைய நன்மையை யோசித்து பார்த்து நம்ம அது கஷ்டமாக இருந்தாலும் அதை விடாமல் பயிற்சி பண்ணணும். நம்ம பாடம் படிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. நம்ம நல்ல மார்க் வாங்கி நல்லா படித்தோம்னாக்கா நல்ல வேலைக்கு போகலாம். நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டங்கள் அளவுக்கு நம்ம கஷ்டப்படாமல் நல்ல வாழ்க்கை வாழலாம். அப்படிங்கிற அந்த எதிர்கால நன்மையை கருதி இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு இருக்கலாம். மாற இப்போ கஷ்டப்படுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஒழுங்காக படிக்காமல், அல்லது படிப்பையே கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆகிடலாம். 7வது 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டதான். அதனால் 8வது வரைக்கும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான். கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா 8th வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்புறம் 9th போகிற பொழுது 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டதுனால இவன் ஒழுங்காக படிக்கிறதில்ல, படிக்கவே தெரியறதில்ல, தமிழ் படிக்க கூட தெரியறதில்ல. ஆனால் 8வது வரைக்கும் வந்துட்டான். 9வது போனால் இவன் படித்து பரீட்சை எழுதி மார்க் வாங்கினா தான் பாஸ்னா, இவனுக்கு படிக்கவே தெரியலையே. அதனால் ட்ராப் அவுட் அதிகமாகுது. அப்போ படிக்கிற காலத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு படிக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றுனதுனால படிப்பு இடையில் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான். இப்போ அந்த ஏதோ ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? மிக குறைவான சம்பளம் கிடைக்கும். அந்த வர்ற சம்பளத்தையும் நல்ல விதமாக பயன்படுத்தணுங்கிற நல்ல அறிவு இல்லை. மது கடைக்கு போகிறது, இல்லை வேறு கெட்ட பழக்கங்களுக்கு பழகிட்டு அப்புறம் நல்லா சம்பாதிச்சாலும், கொத்தனார், சித்தாள் இதெல்லாம் பார்க்குறோம்ல, கொத்தனார், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், இவங்கெல்லாம் நிறையா சம்பாதிச்சாலும், ஒரு நாளைக்கு 700 800 சம்பாதிச்சாலும் அதை முறையாக பயன்படுத்துறதுக்கான கல்வி அறிவு அவங்களுக்கு இல்லை. அதனால் நேராக மதுக்கடைக்கு போக வேண்டியது, குடிக்க வேண்டியது, 4 நாள் வாரத்தில் 3 நாள் 4 நாள் வேலைக்கு போக வேண்டியது, 4 நாள் இப்படி குடித்து சம்பாதிக்கிறத வீணாக்குறது பார்க்குறோம்ல. இப்போ அவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு மற்றவர்கள் மாதிரி, படித்தவர்கள் மாதிரி, டாக்டர், இன்ஜினியர் மாதிரி நல்லா வாழ முடியும். ஒரு கொத்தனார் பார்த்தாக்கா இன்றைக்கி 950 ரூபா 1000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். சித்தாலே 500 ரூபா 600 ரூபா வாங்குகிறாங்க. இப்போ மாதத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 25,000 30,000 வந்துடுது. அப்படி தானே? இன்ஜினியரிங் படிக்கிறவன் போனால் என்ன வாங்குறான்? அதே 30,000 ரூபா தான் வாங்குறான். ரொம்ப ஹை போஸ்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் 50,000 60,000 வரும். இல்லைன்னா எல்லாருமே 25,000 30,000 ரூபா தான் வாங்குறாங்க. டிகிரி படிச்சுட்டு போனாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனாலும் சரி, மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம தேசத்தில் இப்போ இருக்க பொருளாதார நிலைக்கு போதுமானது. நம்ம ஊரில் ஒரு 20-25,000 ரூபா வாங்கினாலே போதுமானது. மெட்ராஸில், பெங்களூர் மாதிரி சிட்டியில் வேணால் அது கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொருளாதார நிலை, காய்கறி, கீரைகள் இதெல்லாம் விற்கிற விலைக்கு, நம்ம வீட்டு வாடகைக்கு 25-30,000 ரூபா ஒரு நல்ல சம்பளம், நல்லா வாழலாம். நமக்கு சொந்தமாக ஒரு வீடு, காரு, பைக்கு வைத்து கொண்டு குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு நல்ல விதமாக நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் அவங்க கல்வி அறிவு சரியாக இல்லாததுனால, சின்ன வயசுலேயே தவறான பழக்கத்துக்கு அடிமையானதுனால இந்த மாதிரி சாதாரண கூலி வேலை பார்க்குறவர்கள் மாதத்துக்கு 25,000 30,000 சம்பாதிச்சாலும் அதில் பாதி கூட வீட்டுக்கு போகிறதில்லை. அவன் பாதி நாள் தான் வேலைக்கு போவான், பாதி நாள் வேலைக்கே போக மாட்டான். சம்பாதிக்கிற பாதி பணம் அங்கே குடிக்கு போயிடுது, டாஸ்மாக்கு போயிடுது, போதைப் பொருளுக்கு போயிடுது. அப்படி தான் நான் பார்க்குறோம்ல, சமூகத்தில் இதெல்லாம் நடக்குதில்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாயந்தரம் போனாக்கா இந்த டாஸ்மாக் கடை இருக்குது, அந்த பாலத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமே, அங்கே பெரிய க்யூ இருக்குது. அந்த இடம் தான் எப்போதும் பிஸியாக இருக்குது. கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தாக்கா பெரிய க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆண்கள் எல்லாம், பெண்கள் கோயிலில் இருக்காங்க, இந்த ஆண்கள் எல்லாம் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னென்னா காலையிலேருந்து 8 மணி நேரம் உழைச்சி சம்பாதிச்ச காசை அதை அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து குடித்து மயக்கத்தில் குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடக்கிறான்.
இருக்குல்ல. 8 மணி நேரம் இவன் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சான். அது ஒரு அரை மணி நேரத்தில் தொலைச்சிட்டு வீட்டுக்கு போகிற போது ஒன்றும் இல்லாமல் போகிறான். வீட்டில் அம்மா குழந்தைகள் வந்து கஷ்டப்படுது. அதுக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியல, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, அவங்களுக்கு நல்ல புஸ்தகங்கள் வாங்கி தர முடியல, குழந்தைகள் ஆசைப்படுறத வாங்கி தர முடியல. அது மட்டும் இல்லை, குடிச்சிட்டு அங்கே போய் என்ன சும்மா இருப்பானா, சண்டை தகராறு அது இருக்குது. குழந்தைகளை அடிக்கிறது, மனைவியை அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம்ல, சமூகத்தில் பார்க்குறோம்ல. அப்போ இவன் நல்லா சம்பாதிச்சாலும் அதை வந்து நல்ல அறிவு இல்லாததுனால சரியான முறையில் அதை பயன்படுத்த முடியல, வாழ்க்கையை நல்லா வாழ முடியல. அவனும் நரகத்தில் இருக்கிறான், மற்றவர்களையும் நரகத்தில் தள்ளிடுறான். அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நரகத்தில் இருக்கிற மாதிரியான துன்பத்தை கொடுக்குறான். என்ன காரணம்? படிக்கிற வயசில் ஒழுங்காக படிக்காது. ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போய் எது நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த அறிவோட நல்லா பணம் சம்பாதிக்கிற பணத்தை நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விவேகம் இல்லாமல் போனது தான் காரணம். அது ஒன்று. அந்த அறிவு இல்லாமல் போனது ஒரு காரணம். அப்புறம் படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த சோம்பேறித்தனத்தினால படிக்கிறது ஒரு. அப்போ என்னது? மன உறுதி இன்மை. படிக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கான மன உறுதி இல்லாத சோம்பேறித்தனம் வர்றதுனால படிப்பை விட்டா முழு வாழ்க்கையும் போயிடும். புரியுதுல்ல? அதனால் மன உறுதிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம எதை லட்சியமாக வச்சுருக்கிறோமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக நான் எதை வேணாலும் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுவேன், எனக்கு அதுதான் முக்கியம், அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன்னு இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெற முடியும். ஒலிம்பிக்கில் பார்க்குறோம்ல, ஒலிம்பிக்கில் 5 வருஷம் அவன் கடுமையாக பயிற்சி பண்ணி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், பயிற்சி பண்ணி அப்படி யார் பயிற்சி பண்ணுறாங்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்க முடியும். இருக்குல்ல? நம்ம இந்தியாவில் ரொம்ப குறைவாக தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் சீனா, அமெரிக்காவெலாம் பார்த்தாக்கா அதிகமான மெடல் வாங்கலாம். ஏன்னா அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். நம்ம மக்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஜாலியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு சும்மா ஒரு 2 மணி நேரம் படித்தா போதும், 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நமக்கு நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் வந்து அதுக்கு மிக கடுமையாக உழைக்கிறார்கள். அதனால் அதிகமாக பதக்கங்களை வாங்குகிறார்கள். இப்போ கஷ்டம் இல்லாமல் வெற்றி இல்லை. அந்த கஷ்டப்படுறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான மன உறுதி வேணும். ஏன்னா நம்ம தியாகம் பண்ணணும், புத்தகத்தை படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா செல்ஃபோனை தள்ளி வைக்கணும், டிவியை தள்ளி வைக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோனில் விளையாடக்கூடாது, 1/2 மணி நேரத்துக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம படிக்கிற வேலையில் கவனம் செலுத்த முடியும். அந்த உறுதி இல்லைன்னா இதை விட்டுட்டு அதை படிக்கணும். அதில் 3-4 மணி நேரம் போகும், படிக்கிறதுக்கு வேறு 1/2 மணி நேரம், ஹோம்ஒர்க் போக்கு 10 நிமிஷம், அரை முறையை ஏதோ பண்ணிவிட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம மன உறுதி எதில் இருக்கணும்? படிக்கணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தால் இந்த செல்ஃபோன் பார்க்குறது, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த சோசியல் மீடியா எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, டிவி பார்க்குறத தள்ளி வச்சுட்டு படிக்கிறதுல உறுதியோடு இருந்தால், படிக்கிறதுலையோ இந்த ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ்லேயோ நமக்கு எதில் எல்லாம் படித்து தான் ஆகணும் கிடையாது. நமக்கு எதில் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை படிப்பு அல்லது வேறு ஆர்ட்ஸ் சம்மந்தமானதாக இருக்கலாம், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம ஹார்ட் ஒர்க் மன உறுதியோடு அதற்காக மற்றதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு மன உறுதியோடு அதை உறுதியாக பயிற்சி பண்ணோம்னா வெற்றி பெற முடியும். அதனால் மன உறுதி, நெஞ்சிலே உறுதிங்கிறது முக்கியமான ஒன்று. எவ்வளோ கட்டம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு நம்ம இன்பத்தை நன்மையை தரக்கூடிய செயலில் தீவிரமாக முயற்சி பண்ணணும். அதனால் இன்பம் பயக்கும் வினைன்னு சொல்கிறேன். சரி, அடுத்து இன்னைக்கு பாடத்துக்கு 3வது பாயிண்ட் என்னது? அன்புடைமை. அன்புடைமை என்ன இருக்கு? அங்கே பாட்டில் எப்படி இருக்கு? அகத்திலே அன்பிலோர் வெள்ளம், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பிலோர் வெள்ளம். அன்பினோர் வெள்ளம்னு என்ன சொன்னேன்? வெள்ளம்ங்கிறது வெள்ளப்பெருக்கு, அன்பினுடைய பெருக்கு. அதனால் நம்ம சுருக்கமாக பாட்டில் இருக்கிறத முதல் இடத்துல அப்புறம் அர்த்தம் எழுதுவோம். அகத்திலே அன்பினோர் வெள்ளம். என்ன அர்த்தம் இருக்கு? அன்புடைமை அப்படின்னு நம்ம சுருக்கமாக திருக்குறளை வச்சு எடுத்துக்கொண்டா அன்புடைமை. அகத்திலேனாக்கா மனசிலேன். அகம்ங்கிறது மனசு, அகம்னா உள்ளேன்னு அர்த்தம். மனதில் அன்பு இருக்கணும். அதனால் அன்பு பெருக்கு, வெள்ளம்ங்கிறது இருக்கிறதுனால அன்பு பெருக்குன்னு போட்டுக்கொள்ளலாம், அல்லது அன்புடைமைன்னு போட்டுக்கொள்ளலாம். அன்பு இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்னா
மிகுதியாக இருக்கணும். அதனால அன்பு பெருக்கம். அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையா இருக்கணும். திருக்குறள் படி எடுத்துக்கொண்டாக்கா அன்புடைமை. அன்புடைமை நமக்கு தெரியும். திருக்குறளில் அன்பை பற்றி நிறைய சொல்கிறார். அன்பு இல்லாமல் அன்பை நம்ம அதுக்கு ஒரு திருக்குறள் பார்த்துருவோமா? ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துக்குவோம். அன்பின் வடியது உயிர்நிலை அக்திலாருக்கு. என்ன தெரியுமா? அந்த குறள் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? எழுதிக்கலாம். அன்புடைமைக்கு அன்பின் வழியது உயிர்நிலை. அக்திலாருக்கு என்று தோல் போர்த்த உடம்பு. அன்புடைமையில் எங்களுக்கு அன்புடைமை அதிகாரத்தில் பாட்டு, அன்புடைமை அதிகாரத்தில் 10வது பாட்டு, கடைசி பாட்டு பார்த்தா 80. 9வது அதிகாரத்தில் 10வது பாட்டு 80. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு. சொல்லி எழுதலாமா? அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் 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 போர்த்த உடம்பு. என்ன அர்த்தம்? அன்போட முக்கியத்துவம் சொல்ற. உயிர்நிலைங்கிறது உயிர் வாழ்க்கை. உயிர்நிலை என்பது உயிர் வாழ்க்கை. இந்த உயிர் வாழ்க்கைங்கிறது மனிதர்கள், ஜீவர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள். உலகத்தில் இருக்க பொருள்களை ரெண்டாக பிரித்து சொல்கிறோம்ல, லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ். இங்கிலீஷில் சொன்னால் அப்படி தான் சொல்கிறோம். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள் கல், மண், இதெல்லாம். உயிருள்ள பொருள்னா மரம், செடி, கொடியிலிருந்து ஆடு, மாடு, ஈ, எறும்பு, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், நீர் வாழ்வன, இது எல்லாமே உயிர்நிலை. அதான் உயிர்நிலைன்னு சொல்கிறார். உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவராசிகள், உயிர் வாழும் ஜீவர்கள். இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு? அன்பின் வழியது. அன்பை அடிப்படையாக கொண்டது உயிர் வாழ்க்கை. அன்பின் வழியது உயிர்நிலைன்னா இலக்கம் சொன்ன என்ன சொல்லணும்? அன்பை அடிப்படையாக கொண்டது உயிர் வாழ்க்கை. அந்த அன்பு இல்லை என்றால் வாங்க தம்பி, என்ன தம்பி வாங்க, கிளாஸ் தானே வந்தீங்க இல்லையா? வந்தால் உட்காருங்க, வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க. அப்படி உட்காருங்க, உங்களுக்காக ஒரு சீட்டு காலியாக இருக்குது, உட்காருங்க. நோட்டு பேனாலாம் வாங்கலையா? நீட்டாக வரீங்களா? சரி, பரவாயில்ல, தரேன். இப்போ இந்த உயிர் வாழ்க்கை அன்பை அடிப்படையாக கொண்டது. அந்த அன்பு இல்லைன்னா அக்திலார்க்குனாக்கா உயிர் மனிதனாக இருக்கிறவன் உயிரினமாக இருக்கக்கூடியது. அதனுடைய மனசில் அன்பு இல்லைன்னா அந்த உயிர் எப்படின்னா என்பு தோல் போர்த்த உடம்பு. அந்த உடம்பு
அது பார்த்தா லிவிங் பீயிங்காக இருக்கலாம், ஆனால் அது உயிரில்லாத உடம்பு மாதிரின்னு சொல்கிறார். அன்பு இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். அன்பு இல்லைன்னா அவன் உயிரில்லாத ஜடப்பொருளுக்கு சமமானது. அதனால் எலும்பு தோல் போட்ட உடம்புங்கிறார். எலும்புனா எலும்பு, தோல், எலும்பு கூடு, அது மேலே தோல் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜூவிலாம் வச்சுருக்காங்களே, எலும்பு கூடு மட்டும் வச்சுருக்கான், அதுக்கு ஒரு சட்டையை போட்டு விட்டா இதுக்குள்ள துணி கடையிலலாம் வெளியே ஷோகேஸில் வச்சுருக்கான்ல, ஒரு பொம்மை வச்சுருக்கிறான், ஆணோ பெண்ணோ பெரிய மண்டையோட போய்க்கிறான். அதுக்கு என்ன இருக்குது? உடம்பு இருக்குது, ஆனால் மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, விளம்பரத்துக்காக அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சேலையை கட்டி விட்றான், இல்லைன்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு நிற்கிறேன். அவங்க பார்த்தா மனித உடம்பு மாதிரியே இருக்குது, ஆனால் வெறும் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பொம்மையாக அது இருக்குது. அந்த மாதிரி உயிர் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வெறும் எலும்பு தோலும் இருக்கக்கூடிய வெற்று உடம்பு தான், ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான். அன்பு இருந்தால் தான் அவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். இவனை ஆடு மாடு கோழி குஞ்சு பார்த்தாக்க அந்த கோழி முட்டை போட்டு அந்த முட்டை மேலே ஒரு மாதம் உட்காந்து 28 நாள் உட்காந்து அதை அடக்காத்து அது சாப்பிடாம கொஞ்சம் நேரம் தான் வெளியே போகும். உட்காந்தே இருக்கிறது கஷ்டம் தான். 28 நாள் நம்மளால் காலம் முடக்கி இப்படியே உட்காந்துருக்குதுன்னா உட்காந்து முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் கோழி என்ன பண்ணுது? ஒரு தாய் கோழி பார்க்குறீங்கல்ல, அது முட்டை போட்டதுனாக்கா ஒரு மாதம் முட்டை போட்டு அப்புறம் அந்த முட்டையெல்லாம் சேர்த்து அது மேலே உட்காந்து அடக்காக்குது. 28 நாளைக்கு அது மேலே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெளியே போகும், அவ்வளோதான். அப்புறம் திரும்பி அதிலேயே உட்காந்துக்கிறோம். அப்போ தன்னுடைய சாப்பாடு தன்னுடைய உடம்பு வழி கஷ்டம் தானே, காலம் படைக்க அது மேலேயே உட்காந்துருக்கிறது கஷ்டம் தான். ஆனால் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குஞ்சை பொறிக்க வச்சு அப்புறம் அதுக்கு எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாதுகாத்து அதுக்கு உணவு கொடுத்து ஏதாவது காக்கா கழுகு இதெல்லாம் குடிச்சிட்டு போகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை வளர்த்து விடுதில்லை. அப்போ அது எதனால் பண்ணுது? அன்புனால தானே பண்ணுது. தன்னுடைய குழந்தைகள் மேலே அதற்கு இருக்கக்கூடிய அன்பு அது காப்பாற்றி வளர்த்து விடுது. அப்புறம் அது வளர்ந்து அது அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ஆடு மாடு விலங்குகள், மனுஷனும் அப்படித்தான். நம்ம அம்மா அப்பா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வயிற்றில் சுமந்து 10 மாதம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்க்குறீங்கல்ல, தாய்மார்கள், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுலேருந்து எல்லாம் சிரமமாக இருக்குது. 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே அவர்களுக்கு ரொம்ப சிரமம். அதில் அந்த சிரமத்தோடு அதை தாங்கி கஷ்டப்பட்டு அப்புறம் பிரசவ வலிங்கிறது, பிரசவ வேதனைங்கிறது இன்னும் கஷ்டமான ஒன்று. அந்த அப்படி குழந்தை பெற்று அப்புறம் அதை நம்ம வளர்த்து ஆடு மாடு கோழிகள் கூட கண்ணுக்குட்டி ஆடுகள்லாம் பார்த்தாக்கா பிறந்த கொஞ்ச நேரத்தில் அது துடி குதிக்கும், அதுவே ஓட ஆரம்பிச்சிடும், நடக்கும். ஆனால் மனுஷக்குட்டி அப்படியா? மனுஷன் நம்ம அப்படியா இருக்கிறோம்? நம்ம அப்படி அவ்வளோ சுதந்திரமானது கிடையாது. பறவைகள்லாம் கூட 1 நாள் 2 நாளில் அப்புறம் அதுவே நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்ச நாள் 1 மாதத்துக்கு அப்படியே மல்லாக்கவே படுத்துருந்து அப்புறம் புரண்டு படுத்து வேறப்படியே நம்ம நடக்கிறதுக்கு 1 வருஷம் 1 வயசாகிடும். அப்புறம் நடக்க தெரியுமே ஒழிய மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்போ ஒரு 4-5 வயசு வரைக்கும் கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்து வேணுங்கிறதெல்லாம் சாப்பாடு கொடுத்து நம்ம பசித்தாக்கா அழுதோம்னாக்கா கை குழந்தை சின்ன குழந்தை இருக்குல்ல 3 மாதம் 5 மாதம் அழுதுனாக்கா அது எதுக்கு அழுதுன்னு தெரியுமா அம்மாவுக்கு? அது ஏதாவது வாய் திறந்து சொல்லுமா? ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆனால் அது அழுதுனா பசியினால் அழுகுதா, இல்லை எறும்பு கடிச்சு அழுகுதா, இல்லை வேறு ஏதாவது வயிற்று வலியினால் அழுகுதா, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்களாம் ஒரு அனுமானம் பண்ணி ஏதாவது பார்த்து அப்படிலாம் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் இதனால் அன்பு தானே. அந்த அன்பு இருக்கிறதுனால தானே அதை பண்ண முடியுது. அன்பு இல்லைனாக்கா நிறைய பார்க்குறோம். சில ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை தவறாக பிறந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. குழந்தை பெற்று ஹாஸ்பிட்டல்லே விட்டு போயிடுறாங்க, இல்லை தெருவில் எங்கேயோ அனாதையாக விட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் பார்க்குறோம். அப்போ அதில் அன்பு இல்லை. குழந்தை ஏதோ தவறான வழியில் பிறந்ததுனால அதை பாதுகாக்க முடியல. அன்பு இருந்தாலும் தாய்க்கு அந்த அன்பு இருக்கும், ஆனால் சமூகத்துக்கு பயந்துட்டு அந்த குழந்தைய வளர்க்க முடியாமல் எங்கேயோ கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்மளுடைய அம்மா அப்பா நமக்கு மேலே இருக்கக்கூடிய அன்புனால எவ்வளவு நம்ம தொந்தரவு கொடுத்தாலும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நாம் அவர்களை எவ்வளோ படுத்தினாலும் அதெல்லாம் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு நம்மளை அழகாக தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை வளர்க்கிறார்கள். அது எதனால்? எல்லாத்துக்கும் அடிப்படை இருக்காது, அன்பு தானே. அன்புங்கிற ஒன்று தானே அடிப்படை. அன்பு இல்லைன்னா அது நடக்குமா? அன்பு வேறு எத்தனையோ இருக்காங்க. நம்ம அம்மா அப்பா மாதிரி நம்ம மற்றவங்கள பார்த்துக்குவாங்களா? எத்தனையோ பெண்கள் நம்ம தெருவில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம அம்மா அப்பா பார்க்குற மாதிரி நம்மளை அவங்க பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னது? நம்ம அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அன்பு மற்றவர்களுக்கு இருக்கிறது இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தை மேலே இருக்கும், அதோடு அவங்களுடைய குழந்தை மேலே அன்பு இருக்கும். ஆனால் அன்பு தான் உலகத்தை நடத்துகின்றது. அன்பு இல்லைனாக்கா உலகம் வெறும் ஜடப்பொருள்களால் ஆனது மாதிரி இருக்கும். அன்பு இல்லாத மனுஷன் வெறும் எலும்பு கூடு தான்.
ஒரு சட்டையை போட்டுக்கிற ஒரு பொம்மை மாதிரி, ஒரு எலும்புக்கூடு மாதிரி. அவன் உயிர் வாழ்வதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அன்பு தான் நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருது. அதானே நம்ம சந்தோஷமாக நம்ம நல்லா அம்மாவுக்கு அம்மா நம்மளை வளர்க்குறாங்க, அன்புனால் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளை வளர்க்குறதுல அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம விளையாடுறது, நம்ம பேசுறது, நம்ம பண்ணுற சேட்டைகள் ரொம்ப அதிகமாக போனால் அவர்களுக்கு துன்பமாக இருக்குது. ஆனால் சின்ன ஒரு வயசு குழந்தை, தம்பி தங்கச்சி, 6 மாதம் குழந்தை, அதை நம்ம தூக்கி கொஞ்சிறது, அது பேசுகிறத கேட்கறது, அது கூட விளையாடுறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குல்ல. அப்போ அந்த அன்புனால நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அன்புனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய, அந்த குழந்தைகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சினால் அவர்கள் மேலும் மேலும் அன்பை கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணி மகிழ்ச்சி கொடுக்காம துன்பம் கொடுத்தாக்க அப்புறம் அது மேலே இருக்க அன்பு குறைஞ்சி போயிடும். அப்படி தானே குழந்தை வளர வளர 7 வயசு 8 வயசு 10 15 வயசு 20 வயசு ஆச்சுனாக்க அம்மா அப்பா பேச்சே கேட்கறதில்ல, வீட்டுக்கே வர்றதில்லை, சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வேற எங்கேயோ கொடுக்குறான், அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னாக்கா அந்த அன்பு போயிடுது. அப்படி தானே அன்பு அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலன்னா அன்பானது போய்விடும். அப்புறம் ஒரே வீட்டில் இருந்தாலும் கணவன் மனைவி அம்மா அப்பாவாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள பரஸ்பரம் அன்பு இல்லைன்னா அது அவர்கள் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க, இவர்கள் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே வீட்டில் பார்க்குறோம்ல, அம்மா அப்பாவுக்குள்ள சண்டைனாலோ இல்லை அப்பா குழந்தைகளுக்குள்ள அம்மா அப்பா குழந்தைகள் பெரிய பையனாக இருக்கான், சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அதில் திருமணமாகி மருமக வந்தோன்னா மருமக பேச்சை கேட்குறான்னாக்கா அந்த அன்பு இல்லாமல் அதிலேருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி போயிடுது, அன்பு உடஞ்சி போயிடுது, அன்பு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குமா? இருக்காதுல்ல. அன்போடு இருக்கிற வரைக்கும் தான் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி அவர்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்து அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து விட்டு கொடுக்குற அந்த பண்பு இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக ஒரு சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தம் விளையாடும் வீடுனா அந்த ஆனந்தம் விளையாடுற வீடாக பரஸ்பரம் அவர்களுக்குள்ள அன்பு இருக்கிற போது தானே இருக்கும். அன்பு இல்லாமல் போச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த வீடே நரகலோகம் மாதிரி ஆயிடும். அப்போ அன்பு தான் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அடிப்படையான ஒன்று. அதை மறக்கக்கூடாது. அதனால் அதை கேட்குறேன். அதனால் கடவுளே எனக்கு மனசில் நிறையா அன்பை கொடு, எனக்கு நிறையா அன்பு வெள்ளமாக ரொம்ப கொஞ்சமாக இல்லை, அன்பு பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி அன்பு பெருக்கு எனக்கு வேணும். குறை எனக்கு சொந்தக்காரர்கிட்ட மட்டும் அன்பு இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வேணும். அவ்வளவு அன்பு நமக்கு நிறையா இருக்கணும். அப்படி தானே காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதியார் பாட்டு கேட்டிருக்கீங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாட்டு பாடுறார். அப்போ என்னது, அதுவும் என்னுடைய மாதிரி ஒரு உயிரினம் அப்படின்னு அதன் மேலேயும் அன்பு செலுத்த முடியும். வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாருங்க. ஒரு பயிர் செடி கொடி வாடி போயிருந்தா, ஐயோ அது வாட்டமாக இருக்குது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுதே, அதுக்கு உணவு இல்லாமல் அது வெயிலில் வாடுதே அப்படின்னு எனக்கு துக்கமாக இருக்குது. அந்த செடியோட வாட்டத்தை பார்த்தா என்னுடைய மனசு வாடுதுங்கிற. அப்போ அந்த மனசில் எவ்வளோ அன்பு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், போகிற வழியில் செடி அப்படி கிள்ளி போட்டு போயிடறோம், மரத்தை உடச்சி போட்டு போயிடறோம். பண்ணுறோம் இல்லை? அன்பு இருந்தால் பண்ணுவோமா? அப்படி யாராவது நம்ம விரலை உடைச்சா நம்மளால தாங்கிக்க முடியுமா? கோபத்தில் ஃப்ரெண்டு சண்டை போட்டான்னா விரலை உடைக்கிறான், மண்ணையை உடைக்கிறான், கைகாலை உடைக்கிறான், நல்லா இருக்குமா? அப்போ அன்பு இருக்கிறவன் அது பண்ணுவானா? பண்ண மாட்டான்ல. அப்போ நம்ம மனசில் மிகுதியான அன்பு இருந்தால் அது நம்மளுடைய அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பாட்ட மட்டும் இல்லை, மற்ற நண்பர்களிடத்திலும் மற்ற உயிர்களிடத்திலும் செடி கொடி தாவரங்களிடத்தில் எறும்பிடத்தில் கூட நம்ம அந்த அன்பினுடைய மிகுதியை காட்ட முடியும். அதானே? அன்பு நிறையா இருந்தால் நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம சுற்றி நிறைய உறவுகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடு மற்ற உயிரினங்கள் கூட நம்மளை சுற்றி வரும். அன்பு இருந்தால் தான் நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போட்டு அன்பை தடவி கொடுத்தா அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரு 1/2 பிஸ்கெட்டை போட்டுருப்போம். ஆனால் அது எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்தோன்னா வாழாது. இப்போ அது அன்பனுடைய இதுதானே. அப்போ அப்படி நம்ம அன்பாக எல்லாம் நம்மளுடைய அன்பை மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்கள்டையும் காட்டுற பொழுது நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய உறவுகள் கிடைப்பாங்க. அதனால நமக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் அன்பு முக்கியமான ஒன்று. அடுத்த பாயிண்ட்டு, அடுத்த 4வது என்னது? அடக்கமுடைமை. அதில் பாட்டு வரி என்னது? இது அடிச்சிடலாம், எழுதியாச்சுல இந்த லைன் அடிச்சிடலாம். அன்புடைமை. சுருக்கமாக ஞாபகத்துக்கு அன்புடைமை மட்டும். 4 என்னது? பொறிகளின் மீது தனி அரசாணை.
என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் சொன்னால் பொறிகளை ஆடுதல் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நான் சுருக்கமாக அடக்கமுடைமைன்னு சொன்னேன். திருக்குறள் அடிப்படையாக வச்சு பொறிகளை ஆடுதல். அரசாணைனா ஆட்சி பண்ணுறது தானே. இப்போ ஆடுதல், பொறிகளை ஆடுதல். ஆடுதல்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல். நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா தான் ஆளுதல். அதான் ஆளுமை. ஆளுமைனாக்கா நம்மகிட்ட ஒரு நாய் இருக்குது, பூனை இருக்குன்னா நம்ம சொல்கிறபடி அது கேட்டாக்கா நம்ம அதுக்கு பாஸாக இருக்கிறோம், அதுக்கு மாஸ்டராக இருக்கிறோம், அதை நம்ம அடக்கி ஆளுறோம் அப்படின்னு அர்த்தம். அதானே? நம்ம சொல்கிறபடி அது கேட்கல, அது இஷ்டத்துக்கு போகணுன்னாக்கா அது பாஸாக இருக்குன்னு அர்த்தம். அதானே? நம்ம பாஸ்னாக்கா நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும். அதானே பாஸ். கம்பெனியில் ஒரு முதலாளி இருக்கிறார், மேனேஜர் இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்தால் தான் அவர் பாஸ். அவர் சொல்கிறத காலையே வாங்க மாட்டான், கேட்க மாட்டான்னாக்க அவர் சரியான ஆளுமை உடையவர் அல்ல. அதனால கம்பெனி வளர்ச்சி பெற, அப்போ அந்த நிறுவனம் நல்லா வளரணும்னா தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிறது. வீட்டில் அப்பா தான் தலைவர்னா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அம்மா நடக்கிறது. குழந்தைகள் நடந்தாக்கா அந்த வீடு ஒரு தலைமையின் கீழே சந்தோஷமாக இருக்கும். அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க, குழந்தைகள் எதுவுமே கேட்க மாட்டாங்க. வீடு ஒரு குடும்பம் நல்லா இருக்குமா? இருக்காது இல்லை. அப்போ ஆளுமைங்கிறது தலைவருக்கு கீழே மற்றவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறது. இங்கே அதனால் ஆளுதல்ங்கிறத அரசாணைன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஆளுதல், ஆளுமை. எதை ஆளுதல்? பொறிகளை ஆளுதல். பொறிகள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா முன்னாடி விளக்கம் பார்த்துக்கோம். பொறிகள்ங்கிறது என்னது? பொறிகள்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பொறிகள். என்னது? என்ன பொறிகள் சொன்னேன் முன்னாடி விளக்கம் சொன்னேன். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், 5 10 பொறிகள் நம்ம உடம்புல இருக்கு. இதா 5 10 பொறிகள் உடம்புக்கு உள்ளே இருக்கிறதுலாம் நிறையா இருக்குது. ஆனால் அது நம்மளுடைய நேரடியாக பார்வையில் இருந்தால் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. காற்று நம்ம சொல்லி அதை இயங்குதல், அது பாட்டுக்கு இயங்கி கொண்டு இருக்குது. கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், கிட்னி எல்லாம் அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இறைவன் அதை சுதந்திரமாக செயல்பட வச்சிருக்கிறார். அவ்வளோதானே? அதனால் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அது சுதந்திரமாக அது நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், அது நல்லா வேலை செய்யும். ஆனால் வெளியே உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள் மொத்தம் 10 உறுப்பு இருக்குது. அதுதான் பொறிகள்னு சொல்கிறார். அந்த பொறிகளில் வந்து அறிவு பொறிகள் எழுதிக்கலாம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, அதெல்லாம் பாடத்தில் இல்லாதது. அறிவு பொறிகள் 5. அறிவு பொறிகளை தான் என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில்? சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம 6 அறிவு சொல்கிறோம்ல, 6வது அறிவு யோசிக்கக்கூடிய அறிவு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 அறிவு, அதை 5 அறிவு பெறுவதற்கு இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ் 5. என்னெல்லாம் சொல்லலாம்? கண், காது, கண்பது கண்கள் 2, கண், காது, அதே மாதிரி காதுகள், காது, அப்புறம் மூக்கு, அப்புறம் நாக்கு, அடுத்து தோல். தோல்ங்கிறது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின். அதில் தான் நமக்கு அது ஒரு அறிவு வருது இல்லை. தொட்டாக்கா இது சாஃப்டாக இருக்குது, இது ஹார்டாக இருக்குது, இது கூலாக இருக்குது, இது ஹாட்டாக இருக்குது, தெரியுது இல்லை. கையில் தொட்டு சூடாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, மிருதுவாக இருக்குது, கடினமாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்ல. அது ஒரு அறிவு தான். அதனால் தோல்ங்கிறது ஒரு அறிவு பொறி. கண்ணால் பார்த்து நிறங்களை அறிந்து கொள்கிறோம், காதால் கேட்டு சப்தங்களை அறிந்து கொள்கிறோம், மூக்கால் வாசனைகளை அறிகிறோம், நாக்கால் டேஸ்ட்டை அறிகிறோம், சுவைகளை அறிகிறோம், தோளால் குளிர், வெப்பம், தட்ப வெப்பநிலைகளை நம்ம அறிகிறோம், மிருது கடினம்னு அறிகிறோம். அதனால் இந்த 5 நமக்கு அறிவை தரக்கூடிய பொறிகள். அறிவுக்கு அறிவு பொறிகள்னு சொல்லலாம், அல்லது கருவிகள்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள். பொறிகளுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னால் கருவிகள். கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், சாதனம். இப்போ தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறான்ல, டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு தெர்மாமீட்டர் வச்சு அது எத்தனை டிகிரி அப்படின்னு காமிக்குது. அப்போ அதில் டெம்பரேச்சரை அறிகிறதுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி தானே? டெம்பரேச்சர் என்ன இருக்குது? சைக்கிளுக்கு காற்றடிக்க போனால், இல்லை பைக்குக்கு, காருக்கு காற்றடிக்க போனால் காற்றடிச்சுட்டு ஒரு இதை வச்சு பார்க்குறான், எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறான். அப்போ அதை அளக்கிறதுக்கு அது ஒரு கருவி. அதே மாதிரி என்ன நிறம், என்ன சப்தம், என்ன வாசனை, என்ன டேஸ்ட்டு, அதை அறியறதுக்கு இந்த கண்ணு, காது, மூக்கு வந்து கருவியாக இருக்குது. அதனால பொறிகள்னு தமிழில் பேர். அதுலேருந்து நமக்கு அறிவு கிடைக்கிறதுனால அறிவு பொறிகள்னு பேர். அப்புறம் இன்னொரு குரூப் இருக்குது, இது ஒரு குரூப். இந்த இது 5, இது ஒரு 5, இன்னொரு 5 இருக்குது, செயற்பொறிகள்.
அது ஒரு 5 செயற்பொறிகள் 5. அது என்னென்னலாம் சொல்லலாம்? செயற்பொறிகள் நம்ம செயற்பொறிகள்னா செயல்படுவதற்கு உதவியாக இருக்க பொறிகள். செயல்படுறதுன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் என்னென்னது? கைகள். வெரி குட். கைகள், 2 கை இருக்கு. கைகள், கை சுருக்கமாக எழுதுறேன். கைங்கிற பொழுது கைகள்னு போட்டுக்கணும். அப்புறம் கால், அதெல்லாம் கையோட சேர்ந்து வந்துடும். கை கால். கைங்கிற பொழுது 2 கை 2 கால். அப்புறம் வேற என்ன? பேசுறோம்ல, வாய். பேசுறதுங்கிறது ஒரு செயல் தானே. நாக்கு வந்து டேஸ்ட்டுக்கு கருவியா இருக்கு, அது அறிவு கருவியில வந்துடும். ஆனா பேசுறதுங்கிறது செயல். இப்போ மொத்த வாய், நாக்கு, பல்லு எல்லாம் சேர்ந்த மொத்த வாய் பேசுறதுங்கிற செயலுக்கு கருவியா இருக்கு. கை வந்து பொருளை எடுக்கிறது கொடுக்கறது அதுக்கு கருவியா இருக்கு, அதனால செயல் கருவி. கால் வந்து நடக்கிறது, ஓடுறது, ஆடுறது, குதிக்கிறது, உட்காரது, எந்திரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு, அந்த செயலை பண்றதுக்கு உதவியா இருக்கிறது, அதனால செயல் கருவி. வாய் வந்து பேசுறதுக்கு உதவியா இருக்கு, அதனால அது ஒரு கருவி. இது இல்லாம இன்னும் 2 இருக்கு. கண்ணெல்லாம் இதுக்குள்ள வந்துருச்சு, அதெல்லாம் அறிவு கருவியில் வந்துருச்சு. செயல்படுறதில்ல. நம்ம உடம்புக்குள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணி அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு ஒரு கருவி இருக்குல்ல, பண்ணதில்ல. அதுக்கு பேர் என்னது? தமிழில் சொன்னால் எருவாய். எருன்னா என்னது? மாட்டு சாணம் போடுறதுல எருன்னு சொல்கிறோம்ல, கழிவு, மலம். எருங்கிறது மலம். அந்த மலத்தை, உடம்புல இருக்கக்கூடிய மலத்தை வெளியேற்றுகின்ற ஒரு கருவி. அதானே? மலத்துவாரம் இருக்குல்ல, அது ஒரு கருவி தானே. உள்ள இருக்கிறது வெளியே போனால் தான் அடுத்து இட்லியை போட முடியும். காலையில் சாப்பிட்ட இட்லி, நேற்று நைட்டு சாப்பிட்ட பரோட்டா உள்ளேயே இருந்ததுன்னா காலையில் இட்லி போட முடியுமா? அப்போ அதுலேருந்து சத்தை எடுத்து கொண்ட பிறகு அந்த சக்கையானது வெளியே போகணும். வெளியே போகிற அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு உறுப்பு கடவுள் கொடுத்துருக்குறார். அது பிளாக் ஆகிட்டாக்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மலச்சிக்கல் தான் மற்ற எல்லா சிக்கலுக்கும் காரணங்கிறான். இது ஒன்று. அப்புறம் இன்னும் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. இது வந்து 2 பாத்ரூம் போகிறதுக்கு, 1 பாத்ரூம் போகிறதுக்கு ஒன்று சொல்ல, அதுக்கு வந்து கருவாய்னு பேர் சொல்லலாம். 1 பாத்ரூம் போகிறதுக்காக இருக்கக்கூடிய கருவி. யூரின் போகிறதுக்கு இருக்கிறது. இது வந்து மலத்தை, இது சிறுநீர் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, அது ஜெனிட்டல் உறுப்பாகவும் இருக்குது. குழந்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு உறுப்பாகவும் அது இருக்கிறதா கருவாய்னு அதுக்கு பேர் வச்சிருக்கு. கருவாய், எருவாய், கருவாய். மல ஜல உறுப்புகள். கை, காது, வாய் மல ஜலத்தை வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்க 2 உறுப்பு. எருவாய், கருவாய். தமிழ் எழுதியிருக்கிறோம், நீ ஞாபகம் வச்சுக்கணும். அர்த்தம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். எருவாய்னா எருவை வெளியே தள்ளுறதுக்கு இருக்கிறது. கருவாய்னாக்கா சிறுநீரை வெளியே தள்ளுறதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, கரு உற்பத்தி ஆகிறதுக்கு உதவியாகவும் அந்த உறுப்பு இருக்கு. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுல்ல? சரி, புரியலைன்னாலும் பெருசாக புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது இல்லாமல் முக்கியமான இன்னொரு பொறி இருக்கு, 3வது. இப்போ இந்த 5 10 பொறி உடம்புல வெளியே இருக்கிறது, ரைட்டா? பொறிகள்ங்கிறதுல 5 10 வந்துருச்சு, ப்ளஸ் 1 இன்னொன்று சேர்த்துக்கலாம். அது என்னது? அது உள்ளே இருந்து இந்த 10ஐயும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு பொறி. என்னது? மனசு, பிரெயின், மூளை. நம்ம வந்து மூளைன்னு சொல்கிறத விட மனம்னு வச்சுக்கிறது நல்லது. மனம். அதை வந்து மனம்னு எழுதுறதுக்கு முன்னாடி அது வந்து அகப்பொறி. அகப்பொறி உள்ள இருக்கிறது, இதெல்லாம் புறப்பொறி. அது வந்து அகப்பொறி. என்னது? மனம். அப்போ அது 1. மொத்தம் 11 இருக்கு. 5 10 11. இதுதான் பொறிகள்னு சொல்கிறேன். மனசு, மனசு தான் உள்ளே இருந்து இதை பார்க்கலாம், இதை கேட்கலாம், இதை சாப்பிடலாம், இதை சாப்பிட வேண்டாம், இது நல்லது கெட்டது, இது நல்லா ஜாலியாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறது உள்ளே இருக்கக்கூடிய மனசு. அது முக்கியமானது. மனசு சரியில்லைன்னா இந்த 10 இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்படித்தானே? மனசு கொஞ்சம் குழம்பி போயிருக்கு, பைத்தியமாக இருக்கிறான்னாக்கா இந்த 10 சரியாக பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ இந்த மனசு முக்கியமானது. மனசு இதோட சேர்ந்து இருந்தால் தான் இது பயன்படுத்தத்தக்கதாக இருக்கும். மனசு அது சம்மந்தம் இல்லாமல் கிளாஸில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் மனசு வேற எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தாக்க நான் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பேன், காது கேட்கும், ஆனால் புரியாது. அப்படி தானே? கிளாஸில் இருக்குது, இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், கண்ணு பார்க்குது, காது திறந்து தான் இருக்குது, ஆனால் மனசு கண்ணு காதோட சேராமல் நேற்று நைட்டு பார்த்த சினிமாவுக்கு போயிட்டாக்கா என்ன பாடம் நடத்தினா திரும்பி கேள்வி கேட்டால் தெரியாது. அப்படி தானே?
அப்போ மனசு இதோட சேர்ந்து வேலை செய்யும். அப்புறம் மனசு நல்லா இருக்குது, ஆனால் கண்ணு காது மூக்கெல்லாம் ஒழுங்காக இல்லை, அது வேலை செய்யலைன்னா பிரயோஜனம் இருக்க, அதுவும் சுகமாக இருக்க. அப்போ இதுவும் நல்லா இருக்கணும், இதுவும் நல்லா இருக்கணும். அப்புறம் இதுவும் இந்த 11ம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதான் கேட்குறார், பொறிகளை ஆளுதல். பொறிகளின் மீது தனி அரசாங்க. என்னுடைய உடம்பு மனசு நான் சொல்கிறபடி கேட்கக்கூடியதாக இருக்கணும், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நம்ம கார் வச்சுருக்கிறோம், சைக்கிள் வச்சுருக்கிறோம். சைக்கிள் ஓட்டிட்டு போகிற பொழுது நம்ம லெஃப்ட்டில் திருப்பினா ரைட்டில் போனாக்க என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். அதான் நம்ம சொல்கிறபடி கேட்கல, அது இஷ்டத்துக்கு போகுதுன்னா. இல்லை பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்கலை அப்படின்னாக்க அதுவும் ஆபத்து. அப்படி தானே ஆபத்து. இல்லை குதிரை வண்டியில் உட்காந்து குதிரையை ஓட்டிட்டு போகிறான், குதிரை அது ஒரு பக்கம் போகுது, இவன் ஒரு பக்கம் போகணும்னு நினைக்கிறேன்னா போக முடியுமா? முடியாது. அப்போ இது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். அதனால தான் கேட்குற, இந்த உடம்பு மனசு நான் சொல்கிறபடி கேட்கணும். எனக்கு இந்த குர்குரே லேஸு இதே தான் வேணும் நாக்கு கேட்கும். ஒரு தடவை சாப்பிட்டாக்க இதே வேணும், அதே சாப்பாடு வேணும் நாக்கு கேட்கும். ஆனால் மனசு புத்தி என்ன சொல்லும்? அது வேண்டாம், அது உடம்புக்கு நல்லது இல்லை, சாக்லேட் வேண்டாம், ரொம்ப சாக்லேட் சாப்பிட்டா பண்டு சொத்தையாக போயிடும் அப்படின்னு பாடத்தில் படிக்கிறோம். பெரியவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, நமக்கு யோசிச்சு பார்த்தா புரியுது. ஏற்கனவே ஒரு பல்ல பிடுங்கியாச்சு, பல்லு சொத்தையாகிடுச்சு, சாக்லேட் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டு போச்சுனாக்க, அப்போ அதுலேருந்து அறிவு வந்த பிறகு நாக்கு கேட்டாலும் நோன்னா இல்லை கொடுக்க மாட்டேன். அது கொடுத்தா சாப்பிட்ற போது உனக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் அது எனக்கு நல்லது இல்லை. யார்? நாக்கு கேட்குது நல்ல மிளகா பஜ்ஜினா, நல்ல காரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நாக்கு கேட்குது, ஆனால் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? அப்போ மனசு என்ன சொல்லணும்? நோ, அது உனக்கு சாப்பிட்ற நேரத்தில் நல்லா இருக்கலாம், ஆனால் எனக்கு உடம்புக்கு அது நல்லதில்லை, அதனால கிடையாது அப்படின்னு சொன்னால் நாக்கு கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். மனசு சொல்கிறது புத்தி சொல்கிறத கேட்காம கண்ணு காது பின்னாடியே போனாக்கா நம்ம உடம்புக்கு நோய் வரும், மனசு கெட்டு போகும். அதனால் என்ன கேட்குறாரு பாரதியார்? இந்த உடம்பு நான் சொல்கிறபடி கேட்கணும், மனசும் நான் சொல்கிறபடி கேட்க. ஏன்னா மனசுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கிற புத்தி இருக்குது, மனசை கட்டுப்படுத்துறதா புத்தி இருக்குது. அப்போ புத்திக்கு கட்டுப்பட்டு மனசும் இந்த பொறிகளும் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இது அடுத்த பாயிண்ட்டு. இதுக்கான ஒரு திருக்குறள், அதை மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். இது அழிச்சிடலாமா? என்ன இல்லை, இது ரெடியாச்சுல. இதுக்கு திருக்குறள் எழுதணும். பொறிகள்ங்கிறதுக்கு மட்டும் விளக்கம் போட்டுருக்கேன். 11 பொறி இருக்குது, அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதற்கு நான் பாஸாக இருக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. அடக்கம் உடைமை, அதுக்கு திருக்குறள் என்ன பார்த்தோம்? அடக்கம் உடைமைன்னு பார்த்தோம். அடக்கம் உடைமை என்ன சொல்றது? அடக்கம் தெரியுமே நமக்கு. இது வேண்டாம். அடக்கமுடைமை அதிகாரத்தில் அடக்கம் அமரர் வைக்கும் அடங்காமை திருக்குறள் தெரியுமா? அடக்கம் அமரர் வைக்கும் அடங்காமை என்னது சொல்லுங்க, தைரியமா சொல்லு. என்ன கிளாஸ்ல பேசவே மாட்டேங்கிறீங்களே, தைரியமா பேசுங்க. அடக்கம் அமரர் வைக்கும் அடங்காமை, நல்லா சத்தமாக சொல்லுங்க, காலையில். ஆறிருள் வைத்து விடும், அதானே? தைரியமாக பேசுங்க, ஒன்றும் அடிக்கலாம் மாட்டேன், ஸ்கூல் மாதிரிலாம் இல்லை, வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் இன்னொரு குறள் இருக்கு, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் அடக்கமுறை மீது. அது எழுதலாம், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆட்சி எழுமையும் ஏமாப்பு அடக்கமுறை
பாட்டு. ஆறாவது பாட்டு 126. 6 அல்லது 126 13வது அதிகாரத்தில் 6வது பாட்டு அடக்க உடைமை. இது ரூப் தெரியுதுல, ரூப் எழுமையும் சொல்லலாம். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. என்ன சொல்றார்? ஒருமைனா ஒரு பிறவியில் அப்படின்னு அர்த்தம். இப்ப இருக்கக்கூடிய இந்த மனித பிறவியில ஒரு மனிதன், ஒரு ஜீவன், ஒரு பிறவியில கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மனித பிறவியில ஆமை போல. ஆமை என்ன பண்ணும்? ஆமை போல ஐந்தடக்கல் ஆற்றின். உதாரணம், ஐந்தடக்கல் ஆற்றின் எது மாதிரி? ஆமை போல. 5 இந்திரியங்களையும் 5 பொறிகள் பார்த்தோம்ல, அறிவு பொறிகள். அதை கண்ணு, காது, மூக்கு, நாக்கு ஆமை மாதிரி ஒருவன், எந்த ஒருவன் ஆமை மாதிரி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானோ 5 அடக்க ஆட்சி. ஆமை பார்த்துருக்கீங்களா? ஆமை என்ன பண்ணும்? ஆமை எப்படி இருக்கும்? எப்பயும் மெதுவாக போகும். அப்புறம் அதுக்கு எப்படி இருக்கும்? மேலே ஒரு பெரிய ஓடு இருக்கு, பெரிய கவச்சம். அது இயற்கையாகவே ஒரு பெரிய ஓடு இருக்கு, இரும்பு கவச்சம் மாதிரி பெரிய ஓடு இருக்கு. அது என்ன பண்ணும்? காட்டில் போகிற பொழுது ஏதாவது அதுக்கு ஆபத்து வந்தால் அதை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஏதாவது உயிரினம் வந்தாக்க என்ன பண்ணோம்? அந்த ஓட்டுக்குள்ள தன்னுடைய தலை 4 கால் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டாக்க அது பெரிய டூம் மாதிரி ஆகிடும். யாரை உடைக்க முடியாது. அந்த ஓடை வந்து பெரிய பாறை மாதிரி இருக்கும். அந்த ஓடை யாரும் எதுவும் உடைக்க முடியாது. அதனால் எனக்கு ஆபத்து வர்ற பொழுது அந்த 4 கால் ஒரு தலை, மொத்தம் 5 உறுப்பு, 4 கால் ஒரு தலை, 5 உறுப்பையும் அந்த ஓட்டுக்குள்ளே ஒடுக்கிக்கிற மாதிரி இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற 5 இந்திரியங்களையும் ஒருவன் ஒரு பிறவியில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான்னா அவனுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா பிறவிகளையும் அது பாதுகாப்பு அரணாக இருக்கும். நம்ம பேசாமல் கவனி. அங்கேருந்து கொடுத்து இங்க பாரு. நம்ம எழுமையும்னா அடுத்து வருகின்ற 7 பிறப்பு அல்லது அடுத்து வருகின்ற எல்லா பிறப்பும். ஏமாப்புனா பாதுகாப்பு உடைத்து, பாதுகாப்பு அரணா இருக்கும். ஒரு பிறவியில் அவன் புலநடக்கத்தோட வாழ்ந்தான்னா அவன் அடுத்தடுத்த பிறவிகள் எல்லாமே அவனுக்கு உயர்வானதா, சிறப்பானதா இருக்கும். ஏன்னா புலநடக்கத்தோடு வாழ்ந்தான்னா ஒழுக்கமாக, நேர்மையாக, தர்மமாக, நல்ல மனிதனாக வாழ்வான். அதனால் புண்ணியம் இருக்கும். அடுத்த பிறவியில் மேலே மேலே போவான். அந்த புலநடக்கம் இல்லைன்னா தப்பு பண்ணுவான், கண்டபடி ஒரு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்குவான், அப்புறம் கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான், எல்லா காம விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபடுவான். அதனால நிறையா பாப்பம் வரும். அடுத்தடுத்த பிறவிகள் கீழாக போயிடும். புரியுதுல்ல? புலநடக்கம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அதர பாதாளத்துக்கு போயிடும். புலநடக்கம் இருந்தால் உயர்ந்த நிலைக்கு போகலாம். இந்த பிறவியில் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த பிறவிகளையும் மேலே போகலாம். அதான் இந்த பாட்டில் சொல்கிற நல்ல பொறியடக்கம்ங்கிறது. நம்ம 4வது பாயிண்ட்டு. அடுத்த 5 ஆட நம்ம அடுத்த வகுப்புல நாளைக்கு பார்க்கலாம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது, பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல், என்றிவை அருள்வாய், குணம் ஏதும் இல்லதாய், அனைத்தாய், உலவிடு தனிப்பரம் பொருளே,
ஹரி ஓம். நம்ம நோட்டு கணவந்தியை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பானம் எடுத்து சாப்பிடலாம். பாய்